ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக கொடுக்கப்படுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி அவருடைய ரத்தத்துக்காக 7 விசை நாம் மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற மகள் யூனிஸ் ஜெயஸ்ரீ வந்து ஜெபம் செய்யும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. இந்த மாலை வேலையில கூட தேவரீர் உடைய கரம் இருப்பதாக இந்த மே மாதம் 2வது வாரத்தை கூட உடைய கரங்களை கொடுக்குறோம். இந்த புதன்கிழமை தேவரீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த செய்தி ஒளிபரப்பாக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆண்டவரே உடைய பிரசனம் காணப்படட்டும். உடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கொண்டு தேவரீர் பிரசித்தப்படுத்துவீராக. எல்லாரோட வீடுகளில் பிரவேசிங்க, சமாதானத்தை ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த அதிக அலங்கரிப்பு செய்தியை கூட தேவரீர் பலருக்கு ஆண்டவரே அவர்கள் பார்த்த இது மூலமாக ஆசீர்வாதம் பெற தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு மாத்திரமே. இந்த செய்தியை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் இந்த யூடியூப் நிகழ்ச்சிகள் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக நடத்தப்படுகிறது. இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரி என்று டைப் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஒவ்வொரு மாதத்திலேயும் நாம் சுவிசேஷ கூட்டங்களை பகுதி வாரியாக நடத்துகிறோம். 1வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடக்கு திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற மார்க்கெட் அருகில் இருக்கிற YMCA ஹாலில் ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை சென்னையினுடைய கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதியிலே ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோட் நுழைவாயில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கிற SM மகாலிலே ஒரு கூடுகையை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெறலாம். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் சகோதரன் கருணாகர பாண்டியன், அவருடைய அன்பு மனைவி ஜீவா பாண்டியன் மற்றும் அவருடைய மகன் ஆலன். இந்த குடும்பத்தையும் அவருடைய தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். சகோதரன் டேவ் ஜெயக்குமார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதற்கு முன்பதாக அதற்குரிய ஆதார வேத வசனத்தை மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்திக்கு ஆதாரமான வேத பகுதி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 23-24. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமாய் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை என்பதே. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மே மாதம் ஆண்டவரே செகண்ட் வென்ஸ்டே ப்ரோக்ராமுக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். கர்த்தர் இத்தனை மாதங்களாக எங்களை நடத்தி கரம் பிடித்து வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் ஊழியத்துக்கும் எங்கள் வேலைக்கும் கர்த்தர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இப்போ கூட கர்த்தர் வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம். என்ன வார்த்தை பேசுனா, என்ன வார்த்தை சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கர்த்தர் என் வாயிலே என்னுடைய சிந்தனையிலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்கவும் அதை நாங்கள் பேசவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிக்கான மகிமை இயேசுவானவர் ஒருவருக்கே. உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும்
என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த செய்திக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா, அதிக அலங்காரம், மோர் ஸ்ப்ளெண்டர், அதிக அலங்காரம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேச இருக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுது, நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். லட்சணியம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். லட்சணியம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் தேவையில்லை. பவுல் சொல்றாரு தான், அதிக அலங்காரம் பெறும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அலங்காரத்தை கொடுத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அலங்காரம்னா பியூட்டி, அழகு, பொலிவு, சௌந்தரியம், இதுதான் அலங்காரம். நல்ல வார்த்தைகள் இல்ல. லட்சணியம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு லட்சணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே லட்சணம் தான். ஏதாவது ஒரு அழகு, ஒரு லட்சணத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் bestowed with a splendor or a beauty. ஒருத்தருக்கும் கர்த்தர் ஒண்ணு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிற லட்சணம் இல்லாதவைகளுக்கு அதிக அலங்காரம் கொடுக்கிறாரு சொல்லி 3 விதமான வசனங்களை இன்னைக்கு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். முதல் காரியம் என்னன்னா, மோர் ஸ்ப்ளெண்டர், அதிக அலங்காரம். வேதத்துல 2 விதமான அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு சங்கீதம் 96:9வது வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அநேக நேரத்துல நமக்கு அந்த வசனம் ரொம்ப பரிச்சயமா, பிடித்தமான ஒரு வசனமா, தெரிந்த ஒரு வசனம், ஃபெமிலியர் வேர்ஸ். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நானும் நீங்களும் தொழுது கொள்றோம். எப்படி தொழுது கொள்றோம்னா, பரிசுத்த அலங்காரத்தோட, பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். வர்ஷிப் த லார்ட் இன் த பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தமும் நாமும் பிரிக்க முடியாதது. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றாக சேர்ந்த ஒரு அங்கமாக இருக்குது பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். மல்கியா 2வது அதிகாரம் 11வது வசனத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் 3வது நாளிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இன்னைக்கு அதுதான் பரிசுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்க காரியம். பரிசுத்த அலங்காரமா இருக்குது. வார்த்தையிலே பரிசுத்தம், செயலிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், குடும்பத்திலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம், எல்லாத்திலுமே ஒரு பரிசுத்தம் ரொம்ப அவசியமா இருக்கு. நீ கர்த்தர் அதை தான் உங்களுக்கு எனக்கு சொல்றேன். அந்த பரிசுத்தத்துல கர்த்தர் இன்னையிலேருந்து ஒரு அலங்காரத்தை தருவார். இது வரைக்கும் பரிசுத்தத்துல அலங்காரம் இருக்குது. இனி வருகிற நாட்கள்ல மோர் ஸ்ப்ளெண்டர், அதிகமான ஒரு அலங்காரத்தை கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய பரிசுத்தத்தை பிசாசு சீர்குலைச்சிட்டான். செல்போனுக்கு மூலியமாக, கெட்ட நண்பர்கள் மூலியமாக, சாராயத்தின் மூலியமாக, வேண்டாத நபர்கள் மூலியமாக, சினிமா மூலியமாக என்னுடைய பரிசுத்தம் நாசமா போயிடுச்சு. பரிசுத்தம் சீர்குலைந்து போனது. இந்த கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம், பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். 2வது ஒரு அலங்காரம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். காண்டாமிருகத்துடைய கொம்புல காணப்படுகிற ஒரு அலங்காரம், முட்டி துரத்துகிற ஒரு அலங்காரம், தலையீற்றுகளின் அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. தலையீற்றுகளின் அலங்காரம் காண்டாமிருகடைய கொம்பத்திலே காணப்பட்டது. அது முட்டி துரத்துகிற, தேசத்தின் குடிகளை முட்டி துரத்துகிறதாய் காணப்படுகிறது. அது ஒரு அலங்காரமா இருக்குது, தலையீற்றுகளின் அலங்காரம்.
த ஸ்பிளண்டர் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரெங்க். காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு இருக்குது. காண்டாமிருகத்துக்கு காலில் மாட்டினா அவ்வளோதான், கொம்புல மாட்டினா சின்னாபின்னமாக போயிடும். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி. இங்கே முட்டி துரத்துகிறதுக்கு ஒரு அலங்காரத்தை கத்தெடுத்து கொடுக்கிறார். யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, சந்திரனும் சூரியனும் பக்குவப்படுத்துகிற கனிகளினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யான அவர் செடியாக காணப்படுகிறார், திராட்சை செடியாக. ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது வெறுமையா திராட்சை செடியாக மாத்திரம் அல்ல, அவர் முட்டி துரத்துகிற ஒரு அபிஷேகத்தை ஒரு அலங்காரமாக, ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை வைத்திருக்கிற ஒரு நபராக யார் காணப்படுறாருன்னு சொல்லி பார்த்தா யோசேப்பு காணப்படுகிறார். யோசேப்புடைய அலங்காரம், தலையீற்றுகளின் அலங்காரம், காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த ஒரு அலங்காரம், முட்டி துரத்துகிற ஒரு அலங்காரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டு இருக்கணும். திராட்சை செடியை போலவும் கொடியை போலவும் இருந்து கனி கொடுக்கறதும் இருக்கணும். இன்னொரு நேரத்தில் எப்பெல்லாம் எதெல்லாம் முட்டி துரத்தணுமோ அதெல்லாம் முட்டி துரத்தவும் செய்யணும். கர்த்தர் அப்படி ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இது அக்ரஸிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கர்த்தர் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை அதுதான், அக்ரஸிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எதெல்லாம் முட்டி துரத்தணுமோ அதெல்லாம் முட்டி துரத்தணும். பிசாசுகள் துரத்தப்பட வேண்டியது, பில்லி சூனியங்கள் துரத்தப்பட வேண்டியது, மாந்திரிகத்தின் கிரியைகள் துரத்தப்பட வேண்டியது. நிறைய துரத்துகிறார் இப்பொழுது கர்த்தர். முட்டி துரத்துகிற ஒரு வல்லமை வீட்டில் கிரியை செய்கிறத பார்க்கிறார். ஒருத்தரையும் கர்த்தர் யோசிப்பா மாற்றுறார், தலையீற்றர்களின் அலங்காரமாக மாற்றுகிறார். இதே வல்லமை இறங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். முட்டி துரத்துகிற ஒரு வல்லமை எல்லா வீடுகளில் எங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறீங்களோ, தேவதூதர்கள் வீட்டில் வராங்க, பில்லி சூனிய கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, மாந்திரிகத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது, ஏவல்கள் அசுத்த வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது. காட் இஸ் இன் ஆக்ஷன். கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். எல்லாம் மாந்திரிகத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறத பார்க்கிறார். மந்திரவாதிகள் ரத்தம் கக்குறாங்க, மந்திரவாதிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறான். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தத்தை செய்யறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் இன்னைக்கு யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். மந்திரவாதிகள் நிறைய பேர் தங்க மந்திர சக்திகளை இழந்து போகிறதை இனிமேல் அதை தொடவே முடியாது. தொட்டாங்கன்னா மரித்து போவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை முட்டி துரத்துகிற ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். The power in order to drive out, துரத்துகிற ஒரு வல்லமை கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தில் மூலமாக ஒரு ஜெயம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்கிறீங்க, நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். முதல்ல அதிக அலங்காரம் சொன்னேன். அடுத்தது அதிக கனம். தேவன் கனத்தில் குறைவுள்ளவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25வது வசனம். தேவன் கனத்தில் குறைவுள்ளவைகளுக்கு அதிக கனம். முதல்ல அதிக அலங்காரம் சொன்னேன், மோர் ஸ்பிளண்டர். பரிசுத்த அலங்காரம், முட்டி துரத்துகிற அலங்காரம், ரெண்டு காரியம். இப்போ அதிக கனம், மோர் ஆனர். ரெண்டு விதமான கனம் இருக்குது வேதத்துல. ஒரு கனம் என்னன்னு சொல்லி பார்த்தா பரிசுத்தவான்களின் கனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 149 கடைசி வசனம். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் உரியதா இருக்குது. பரிசுத்தவான்களுக்குரிய ஒரு கனமாய் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்குரிய கனத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் உரியது. எந்த கனம்? அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் இருக்கு. யாருடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும், யாருடைய கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக வேத வசனமோ காணப்படுகிறதோ, கையில வேதமும் வாயில துதியும் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க.
அந்த கனம் பரிசுத்தவான்களுக்கு உரியதா இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு அவங்க தான். யார் பரிசுத்தவான்கள்? ஒரு கேள்வி வருது இல்ல. பல காரியங்கள் சொல்லலாம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க பரிசுத்தவான்கள், ஒழுங்கா உத்தமமா கோயிலுக்கு போறவங்க பரிசுத்தவான்கள், வேதத்தை படிக்கிறவங்க பரிசுத்தவான்கள், ஒழுங்கா ஊக்கமா ஜோம் பண்றவங்க பரிசுத்தவான்கள், எது வேணாலும் சொல்லலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு இதன்படியாக அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கற்குள்ள பட்டயம் இருக்குது. யார் வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில இருபுறம் கற்குள்ள பட்டயம் இருக்குதோ அவர்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்குமே பரிசுத்தவான்களுக்கு அந்த கனம் உரியதாய் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது இல்ல வாழ்க்கையில. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் புரியுது. இன்னொரு கனம் இருக்குது, பிதாவானவர் கொடுக்கிற ஒரு கனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஜான் 12:26. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியம் செய்யறதுனால வருகிற ஒரு கனம். நான் உங்களை எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. ஜப ஊழியமா செய்யுங்க. விபிஎஸ் வந்துன்னு இருக்குது இல்ல, விபிஎஸ் நடந்துட்டு இருக்குது நிறைய சர்ச்சில். சிலதுல முடிஞ்சிடுச்சு. எடுத்து ஊழியங்களை செய்யுங்க. விபிஎஸ் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விபிஎஸ் முடிச்சிட்டிங்கன்னா சண்டே ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணுங்க. அங்கே அப்படியே ஜனங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நடத்துங்க. பிரசங்க ஊழியம் கொடுத்துருக்காரா அதை செய்யுங்க. கைப்பிரதி ஊழியம் கொடுத்துருக்காரா செய்யுங்க. மருத்துவமனை ஊழியம் கொடுத்துருக்காரா செய்யுங்க. சபை ஊழியம் கொடுத்துருக்கிறாரா, கமிட்டியில் அங்கத்தினரா வச்சிருக்கிறாரா, ஒழுங்கா உத்தமமா ஊழியம் செய்யுங்க. பிதாவன் இடத்திலிருந்து கனத்தை பெறுவீங்க. மனுஷனுக்கு கனம் கொடுக்க மாட்டான். எங்க ஊழியத்துல நிறைய பேர் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்க. எம்பிடி ஊழியத்துல நிறைய பேர் வந்து செய்யறாங்க வாலண்டரி ஒர்க். ஷர்லி சங்கீதா அவங்களுடைய பிள்ளைகள் சாரா ஷைனி வந்து ஊழியங்கள் செய்யறாங்க. ஆட்லின் கிறிஸ்டபர் பாடல் ஊழியங்களை செய்யறாங்க. மிஸ்ஸஸ் ஷீபா ராஜா பெஞ்சமின் ஊழியங்களை செய்யறாங்க. ரூபி ஜானட் இங்க வந்து கர்த்தருக்காக ஊழியங்களை செய்யறாங்க. காணிக்கையின் மூலியமாக ஊழியங்கள். ஒரு நிறைய பேர் கர்த்தருடைய ஊழியத்தை ஊக்கமா உண்மையா செய்யறவங்க இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் யூனிஸ் ரிச்சர்ட் அவங்க யூடியூப் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். மனுஷங்கிட்ட இருந்து வராது. நான் ஒரு கனமும் யாருக்கும் கொடுக்க போறதே கிடையாது. கொடுத்ததும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை, கொடுக்க போறதும் என்கிட்ட இருந்து எந்த கனமும் வராது. எனக்கும் உங்களுக்கும் கனம் பரலோக பிதாவிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த கனம் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம். ஜீவாவின் ஜீவிக்கிற தேவன் சொல்லி ஒரு ஊழியத்தை செய்யறாங்க. மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன் அவங்க தேவனத்திலிருந்து கனத்தை பெற்றுக்கொள்வாங்க. கர்த்தரிடத்திலிருந்து கனம். ஊழியம் செய்தால் வருகிற கனம். என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமா செய்யும் போது அதுக்கு வேண்டிய கனத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யுவர் ரிவார்ட் வில் பி ஃப்ரம் தி ஹெவன்லி ஃபாதர். 2 விதமான கனம் சொல்லியிருக்கிறேன். அதிக கனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். லட்சணியம் இல்லாதவைகளுக்கு அதிக அலங்காரம். நம்மில் கனம் குறைவா இருக்கிறதுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். பரிசுத்தவான்களின் கனம், ஊழியம் செய்யறதுனால வருகிற கனம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 31வது வசனம். இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பேன். இன்னும் அதிக மேன்மையான வழிகள், அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். I will show you greater prestige. முதல்ல சொன்னது great splendor. 2வது அதிக கனம், more honor. இப்ப சொன்னது greater prestige, அதிக மேன்மை. மேன்மை என்னும் போது prestige என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 2 விதமான மேன்மைகளை வேத வசனம் சொல்லுது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வாக்குக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால்
இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒரு மேன்மை. எல்லா ஜனங்களை விட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கம்பாரிசன் எல்லா ஜனங்களை விட. அவங்களுக்கு அது இருக்காது, ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது, உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு வாகனம் இருக்காது, உங்களுக்கு வாகனம் இருக்கும். என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். யூ வில் பி ஹைலி பிரெஸ்டீஜியஸ். எல்லா ஜனங்களை விட நீங்க மேன்மையாக கர்த்தர் வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். உங்க மேன்மை பெருகும். இன்னொரு மேன்மை இருக்கு. சங்கீதம் 71:21. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கர்த்தர் மேன்மையை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஏற்கனவே ஒரு மேன்மை இருக்கு உங்க மேல. கர்த்தர் வருகிற நாட்கள்ல மேன்மையை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதிக மேன்மை, அதிக பிரெஸ்டீஜ் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். உடைய பிள்ளைகள் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, குடும்பத்துல சமாதானம் ஐக்கியம் இருக்கும், சரீரத்துல நல்ல ஒரு சுகம் இருக்கும், விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்க ஆயுதங்கள்லாம் வாய்க்காமல் போகும். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவி. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தருவாராக. அதிக அலங்காரம், பரிசுத்த அலங்காரம், முட்டி துரத்துகிற அலங்காரம், அதிக கனம், பரிசுத்தவான்களின் கனம், ஒருவன் ஊழியம் செய்தால் கொடுக்கிற கனம், அதிக மேன்மை, சகல ஜனங்களுக்குள்ளும் மேன்மை, மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுகிற ஒரு அனுபவம். கர்த்தர் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தருவாராக. இந்த மாசத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரனாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பெற்று இருப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மோசஸ் ஒரு பேரை பாருக்கிறேன். உன் பேரே மோசஸ் தான். ஒரு பேர் தான் உனக்கு. கர்த்தர் அந்த பேரை வச்சு கூப்பிடுறாரு. ஒழுங்கா இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போறதுக்கு கர்த்தர் உனக்கு அனுகிரகம் செய்வார். டெடிகேட் பண்ணிக்க உன்னையே. கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறதுக்காக நன்றி. பிரபாகரன் சாமியல்னு ஒரு பேரை பார்க்கிறேன். சிலர் உன்னை சாமியல் பிரபாகரன்றாங்க. கர்த்தர் உன்னை பிரபாகரன் சாமியல். இப்படிதான் உன்னுடைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஸ்கூல் ரெக்கார்ட்லயும் அப்படிதான் இருக்கு. SLC புக்ல பிரபாகரனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக ஒரு ஆக்சிடென்ட் வந்தது, கர்த்தர் தப்பி விட்டாரு. ஆனா மீண்டுமா அந்த இடத்துக்கு போகாத. ஆவியானவர் சொல்றது அதுதான். ஏதோ ஒரு இடத்துக்கு போனேன், 2 தடவை கர்த்தர் அதை வான் பண்ணாது. சாலமனை வான் பண்ணது மாதிரி உன்னையும் வான் பண்ணாரு. ஆனாலும் தொடர்ந்து நீ அந்த தொடர்பு வச்சுன்னு தான் இருக்கிற. தேவனுக்கு அது பிரியம் இல்லை. இனிமேல் அந்த 3வது தடவை அதுக்கு போகாத. இந்த தடவை போனீங்கன்னா எல்லாம் விளைவுகள் ரொம்ப சீரியஸாக இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துவாரகநாத்னு ஒரு பேரை பார்க்கிறேன். துவாரகா, கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த பக்கம் பாதி நாள், அந்த பக்கம் பாதி நாள் இருக்க முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. இதையும் செய்துக்கிறீங்க, அதையும் செய்துக்கிறீங்க. பாதி நாள் இந்த பூஜை அந்த பூஜை எல்லாம் ஓடுது. மீதி நாள் அங்க உபவாசம் சொல்லி ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் வந்து உட்காந்துக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு மதில் மேல் பூனையாக இருக்காத. துவாரகா, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ள. பரிசுத்தம்னு ஒரு பேரை பார்க்கிறேன். நீங்க சொல்றீங்க, ரொம்ப நொந்து போயிட்டீங்க. ஐயா, எவ்வளோ முயற்சி பண்ணி என்னால் முடியல. சாராயத்திலேருந்து வெளியே வர முடியல, உபச்சாரத்திலேருந்து வெளியே வர முடியல, இச்சைகள்லேருந்து வெளியே வர முடியல. என் பேர் தான் பரிசுத்தம், பேரில் மட்டும்தான் அது இருக்கு. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அலங்காரத்தில், கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்தில் ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்குறேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுகந்தி, கர்த்தர் இன்னைக்கு புது பலனையும் ஆற்றலையும் கொடுக்கறதுக்காக நன்றி. அந்த இடுப்பு பகுதியில் இருந்த வேதனைகளையும் வலிகளையும் கர்த்தர் இன்னைக்கு நீக்கிறதுக்காக நன்றி. தேவனுடைய வேலைகளை செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுது அருமையான மகன் மிஸ்டர் பாண்டியன் அவர்களும் மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன் அவர்களும் ஆலனும். கர்த்தர் இன்னைக்கு அந்த குடும்பத்தை, அவங்களுடைய ஊழியத்தை, அவங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராங்க. நமக்கும்
நம்ம ஊழியத்துக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கிறவங்க, ஆசீர்வாதமா இருக்கிறவங்க. கர்த்தர் அவர்களுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜீவாவின் ஜீவிக்கிற தேவன் என்ற ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்தில் ஏஏஏடி அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் செப்டம்பர் மாதத்தில் நம்ம அதை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கடைசியில் படிக்கலான்னு சொன்னால் ஒன்றும் படிக்க முடியாது. சோர்ந்துருவோம், டவுன் ஆகிடுவோம், டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம், டிப்ரெஸ்ட் ஆகிடுவோம், அதனால் டிஸ்கரேஜ் ஆகிடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து படிங்க. ஈஸியாக தான் இருக்கும். படித்து நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எதுக்கோ நேரம் எடுக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும்னா எவ்வளோ ஒரு லீவெல்லாம் போட்டெல்லாம் படிக்கிறவங்களா இருக்கலாம்ல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எழுதுறதுக்கு வேத வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. என்னை உயர்த்தினது அதுதாங்க. என்னை இன்னை வரைக்கும் நான் ஜீவனோடு இருந்து சுகத்தோடு இருக்கிறேன்னு சொன்னால் என்னை உயர்த்தினது வேத வசனம் மட்டும்தான். வேற எதுவும் உயர்த்தலை. எந்த மனுஷனே என்னை உயர்த்தலை. சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய வசனம் என்னை உயர்த்தினது, பாதுகாத்தது, இருளிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்குது. இன்னைய வரைக்கும் நான் ஜீவனோட சுகத்தோடு இருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய வசனம் தான். கர்த்தர் உங்களையும் வசனம் படித்து எழுதுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலி மறவாதே.